வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது ராகி சூப். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர். இன்றைக்கி நான் ராகி சூப் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் 3 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 2 பல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 1 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் பீன்ஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கேரட், பாதி கேரட் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் பட்டாணி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் இடித்த மிளகு, தேவையான அளவு உப்பு, 1 கப்பு தண்ணி. நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த சோம்பு வச்சு தாளிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். சோம்பு எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வேக வைங்க. ஓகேவா? இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்து நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? வேகட்டும். இது கூட நம்ம என்ன சேர்க்கணும்னாங்க, பீன்ஸ் சேர்த்து வச்சுருங்க. இதை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் கேரட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்புறம் பச்சை பட்டாணி இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் மற்ற ஜாமான்லாம் போடலாம். அது பச்சை பட்டாணிலாம் நல்லா வேகட்டும். அது கூட நம்ம என்ன செய்யணுனாக்கா, இந்த மாவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடுவோம். ஓகேவா? நல்லா கரைச்சிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இது ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ வெந்துக்கிட்டுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பெப்பர் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா காய்கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம தண்ணி ஊற்றுருவோம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஓகேவா, நம்ம இப்போ ராகி மாவு சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்க. நான் இதில் 3/4 குடம் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு பார்த்து போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அப்படியே விட்டுறாதீங்க. இது ராகி மாவு சீக்கிரமாக கொதித்து கட்டியாக வந்துடும். அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். பாருங்கள், திக்காயிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ராகி சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஒரு சூப்பு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான வித்தியாசமான ஒரு ராகி சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.